வணக்கம். குழந்தைங்களோட நார்மல் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 7லேருந்து 9 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். 7 மாதத்துக்கு அப்புறமா குழந்தைங்க அவங்கள சுற்றி இருக்கிற உலகத்தை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. சுற்றி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா நேரத்துலையும் குழந்தைங்க அவங்களோட அம்மாவோடையோ அப்பாவோடையோ இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாத போது குழந்தைங்க அழ ஆரம்பிப்பாங்க, இமோஷனலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. இது செப்பரேஷன் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமயத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுமே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்றதுனால அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக சேஃபாக வச்சுக்க வேண்டியது அவசியம். பெரும்பாலும் குழந்தைங்க 7 மாதத்தில் தனியாக உட்காந்து பழகிருப்பாங்க. அவங்களால 2 சைடும் 2 டைரக்ஷன்லேயும் ரோல் பண்ண முடியும். உட்காந்துருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டோ நம்மளோட கையோ கிடைச்சா கூடயும் அவங்க எழுந்து நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களால 2 கால்லையும் வெயிட் பேர் பண்ண முடியும். 4 காலில் யானை மாதிரி நிற்க ஆரம்பிப்பாங்க. நின்றுட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க நெஞ்சிலேயே நீந்த ஆரம்பிப்பாங்க, இல்லை உட்காந்துக்கிட்டே தேக்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க, இல்லை சில குழந்தைங்க ப்ராப்பராக தவளை கூட செய்வாங்க. தவளை ஆரம்பிக்கும் போது குழந்தைங்க முதல்ல பின்னாடி தான் போக ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறமா தான் முன்னாடி போக கற்றுப்பாங்க. குழந்தைங்களோட இந்த அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை சுற்றி இருக்கிற பொம்மைகளும் அவங்க கூட விளையாடுற பேரண்ட்ஸும் தான். நல்ல கலர்ஃபுல்லாக சத்தம் எழுப்புற மாதிரியான டாய்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப சீக்கிரம் அட்ராக்ட் ஆவாங்க. அதே மாதிரி நம்மளுமே விதவிதமான சத்தங்களை எழுப்பும் போது, விதவிதமாக பேசும்போது குழந்தை நம்மளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 7 மாதத்தில் ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட கை முழுசாவுமே யூஸ் பண்ணி டாய்ஸ் எடுத்து வாயில் வைக்க பார்ப்பாங்க. 9 மாதம் முடிவில் குழந்தையோட கிராஸ்ப் மெச்சூர் ஆகி அவங்களால வெறும் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் மட்டுமே பயன்படுத்தி பொருள் எடுக்க முடியும். எந்த பொம்மையோ பொருளோ கிடைக்கும்போது அவங்க கீழே போட்டு தட்டி சத்தம் எழுப்பி விளையாட ஆரம்பிப்பாங்க. அவங்களாவே பாட்டிலை ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்க நிறைய விளையாட ஆரம்பிக்கிறதுனாலையும் புது புது பொருட்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறதுனாலையும் பகலில் அவங்களோட தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸ்பீச் பார்த்திங்கன்னா 2 சிலபிள்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. மாமா, பாபா, டாட்டா அந்த மாதிரி. வவ்வல்ஸும் பேசுவாங்க. நம்ம பேசுகிறத கேட்டுட்டு அதே மாதிரி இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களோட இமோஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேணும் வேண்டான்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிளாப் பண்ணுறது, வாவா கூப்பிடுறது, இது எல்லாமே செய்வாங்க. பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால இருமி காமிக்கிறது, இல்லை விதவிதமாக அழுது காமிக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. விஷுவல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் கலர் விஷனுமே ப்ராப்பராக டெவலப் ஆகிருந்திருக்கும். தூரமாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை கூட அவங்களால பார்க்க முடியும். அதுக்காக போகணும்னு பிளான் பண்ணி போய் அதை எடுக்கவும் முடியும் அவங்களுக்கு. இந்த வயசில் அவங்களோட ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் பெட்டராக இருக்கும். இந்த வயசில் எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். ஸ்மெல்லை கூட அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வயசில் பேரண்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்ப பேச ஆரம்பிக்கலாம். நம்ம விதவிதமான சத்தங்களை எழுப்பலாம், நிறைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம். இது எல்லாமே குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்க்கு பெட்டராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சேஃபான டாய்ஸ் கொடுக்கலாம். குழந்தைங்க அவங்களோட பிம்பத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கண்ணாடி முன்னாடி நிறுத்தி நம்ம நிறைய விளையாட்டு காமிக்கலாம். சாப்பிட்றது, குளிக்கிறது, தூங்குறது, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரான டைமில் ஷெட்யூல் பண்ணலாம். இது குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். 9 மந்த்ஸில் குழந்தைங்க கைத்தட்ட ஆரம்பிப்பாங்க. ஏதாவது பொருட்களை பார்த்து கை நீட்டி காமிக்க முடியும், பாயிண்ட் பண்ண முடியும். இந்த சமயத்தில் புக்ஸில் இருக்கிற கலர்ஃபுல் பிக்சர்ஸோ இல்லை ஆல்பமில் இருக்கிற நம்மளோட ஃபோட்டோஸோ காமிக்கும்போது குழந்தைங்க பாயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. 9 மாதம் முடிவில் குழந்தைங்க இண்டிபெண்ட்டாக அவங்களாவே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கனாலேயே போய் அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். 9 மந்த்ஸில் டெவலப்மெண்டல் ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை குழந்தையோட தலை நிற்காமல் இருந்தாலோ, குப்புற விழுகாமல் இருந்தாலோ, க்ரால் பண்ண ட்ரை பண்ணாமல் இருந்தாலோ, டாய்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை டாய்ஸை வாயில் போடாமல் இருந்தாலோ, வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணாமல் இருந்தாலோ, அவனோட பேர் சொல்லி கூப்பிடும்போது திரும்பி பார்க்காம இருந்தாலோ, கை கால் ரொம்ப டைட்டாவோ இல்லை லூஸாவோ இருந்தாலோ, பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க டாக்டரையோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்டையோ அவசியம் பார்க்கணும். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த 7 to 9 மந்த்ஸில் குழந்தைக்கு பேரண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி வாக்கர்ஸ். இந்த பேபி வாக்கர்ஸ் கொடுக்கறதுனால இருக்கிற நன்மைகள் என்ன, இல்லை இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.